ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்படி செஞ்சால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு என்னன்னு நினைக்கிறீங்களா? எக் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். சைடிஷ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. பொடி பொடியாக ஒரு ஒரு 6லேருந்து 7 பல்லளவு பூண்டு நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை வதங்குறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் இந்த சேனலில். ஏற்கனவே நான் சேனல்லாம் ஆரம்பித்து அதை நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். நிறைய 1000 வாட்சர் வரைக்கும் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை 2 தக்காளியை நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2லேருந்து 3 முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் தூவி இறக்கிக்கோங்க. இது நம்மளுக்கு சாம்பாருக்கு சைடிஷாக வச்சா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல்